Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. இந்த கட்டுரை பேசக்கூடிய பேசுபொருள் என்பது எப்படி தயாராகிறார் உதயநிதி ஸ்டாலின், அது குறித்து தான் இந்த கட்டுரை பேசியிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பிரியன். வணக்கம் சார். இந்த கட்டுரை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பயணம், துணை முதல்வராக அவருடைய பயணம், எதிர்காலம் எதை நோக்கி அவரை அழைத்து செல்கிறது, ஸ்டாலின் அவர்கள் எப்படி அவரை தயார்படுத்துகிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறது. அப்புறம் இறுதியில் அவரோட சவால்கள் என்ன அப்படின்றது பற்றியும் பேசியிருக்கிறது. முதல்ல இந்த கட்டுரையில் சொல்வது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை எப்படி தயார்படுத்தினார், ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை எப்படி தயார்படுத்துகிறார் அப்படின்னு பேசியிருக்கிறது. உங்கள் பார்வை? அதாவது இந்த சமயத்தில் எனக்கு மறைந்த பத்திரிகையாளர் சோலை ஸ்டாலினை பற்றி ஒரு புக்கில் ஒரு வரி ஞாபகம் வருது. ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரம் தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட போன்சாய் செடி அல்ல. அந்த போன்சாய் செடி இன்னும் குயிக்காக வளரும் இல்லை, அந்த மாதிரி செடி அல்ல. அவர் ரொம்ப காலம் அரசியலிருந்து பல விதமான தியாகங்கள், சிறைவாசம்லாம் அனுபவித்து பிறகுதான் இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு அவர் வந்திருக்காருன்னு அவர் 2010 அவர் எழுதுறாரு ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு அது அப்ளை ஆச்சு. கலைஞர் அவரை கொண்டு வரும்போது அவர் திணிக்கப்பட்ட விதமாகவும் இருக்கக்கூடாது, அவர் பக்குவப்பட வேண்டும்னு ரெண்டு விஷயத்தில் ஸ்டாலினுக்கான வாய்ப்பை டிலே பண்ணார் ஆக்சுவலாக. உதயநிதி விஷயத்தை ஸ்டாலின் கொண்டு வரும்போது இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதா இல்லை, கலைஞர் இறந்து போயிட்டார். இவர் 2019 வெற்றியை காண்றாரு, 21 வெற்றியை பார்க்குறாரு. இவர் கட்சியில் ஒரு அசைக்க முடியாத தலைவராக ஸ்டாலின் வந்துட்டார். சீனியர்ஸ் யாருமே இல்லை அங்கே, எக்ஸப்ட் துரைமுருகன் தவிர வேறு சீனியர்ஸ் யாருமே இல்லை. ஸோ இவர் உதயநிதியை கொண்டு வைக்கிறதுக்கு இந்த 6 வருஷத்தில் போன்சாய் செடி மாதிரி வரத்துக்கு ஈஸியாக போயிடுது ஆக்சுவலாக. ஆனால் வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை பயன்படுத்திக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் உதயநிதி கொஞ்சம் ஷைன் பண்ணுறான்றது உண்மையான விஷயம். நீங்கள் சொன்னது இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவதில் படிப்படியாக தான் கொண்டு வந்தார். காரணம், கட்சிக்குள்ளே இருக்கிற அவருக்கு வைகோ ஒரு பிரச்சனையாக இருந்தார், அழகிரி ஒரு சவால்கள், அந்த சவால்லாம் தாண்டி தான் வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த முறை ஸ்டாலின் அவர்களோட ஆளுமை ரொம்ப பெருசா தொடர் வெற்றி அப்படின்றதுனால உதயநிதிக்கு சவால்கள் இல்லை. அது இயல்பா கொண்டு முடிஞ்சது, கேள்வி கேட்கறதுக்கும் அந்த ஒரு வாய்ப்பே இல்லாத இருக்கு, எதிர்ப்பு இல்லைன்றீங்க. திரு துரைமுருகன் அவர்களை பற்றி சொன்னதுனால நிறைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் அப்போ இருந்தாங்க, எதிர்குறல்லாம் இருந்தது அப்படின்னு. நான் இந்த முறை இந்த கட்டுரையிலே சொல்வது, உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன பிறகு பின்னிருக்கையில் தான் அமர்றாங்க. அவர் வாங்க முன்னாடி உட்காருங்க, என் பக்கத்தில் உட்காருங்கன்னு அழைத்தது துரைமுருகன் அப்படின்னா இந்த போக்கை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது அந்த சீட்டை அவருக்கு ஏற்கனவே அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எப்படி அன்பழகன் இருந்தபோது ஒரு துணை முதல்வராக வந்தாரோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் உட்காந்துருக்காரு. அப்போ கலைஞர் இருந்தார், கலைஞர் அன்பழகன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்தார். இப்போ திமுகவை பொறுத்த மட்டும் சார், அடுத்த தலைவராக மட்டுமல்ல, அடுத்த சீஃப் மினிஸ்டராகவும் அறியப்படுபவர் உதயநிதி தான். அன்பில் மகேஷ் வெளிப்படையாகவே டெப்டி துணை முதல்வர் நாளை முதல்வர், இன்றைய துணை முதல்வர் நாளைய முதல்வர் அப்படின்றார். டெப்டி சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு டெஃபினெட்லி சீஃப் மினிஸ்டர் அப்படின்றார். ஓகே, ரைட்டு, நான் அது இயல்பாகவே அப்படி தான் போகிறதுன்னு தெரியும். அது திமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது துரைமுருகன் போன்றவர்கள் உதயநிதியை வாங்க பக்கத்தில் உட்காருங்க, நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்துட்டீங்க, புரோட்டோகால் படி நீங்கள் 3ஆவது இடத்துல இருக்கீங்க, புரோட்டோகால் படி 3ஆவது இடத்துல இருக்கீங்க. அப்போது ஸ்டாலின், துரைமுருகன் நீங்க தான் வரணும். அதுக்காக அசெம்பிளியில் இயல்பாகவே நடந்தது. இந்த கட்டுரை குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான பார்வையை எதிர்பார்க்கிறதுனால உங்களிடம் கேட்பது, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைத்திருந்தால் கூட ஸ்டாலின் அவர்களை ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்திருக்க முடியல. அவர் நினைத்திருந்தால் அவருடைய ஆளுமைக்கு, ஆனால் அவர் படிப்படியாக தான் கொண்டு வரார். அப்போதும் மூத்த அமைச்சர்கள், மூத்த சகாக்கள்லாம் இருந்தாங்க. அவர் ஒரு படிப்படியாக போகணுன்ற ஒரு பாதையை எடுத்தார். ஆனால் இவர் கொஞ்சம் விரைவாக போகிறதா கட்டுரை சொல்லுது அப்படின்னா எப்படி புரிஞ்சு? ஏன் கலைஞர் அவர் நினைச்சிருந்தாலும் இதே மாதிரி கொண்டு வந்திருக்க முடியும்ல? இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி பல சீனியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆண்பழகன்லேருந்து, கோசிமணிலேருந்து, வீரபாண்டி ஆறுமுகத்துலேருந்து, வைகோ போன்றவர்கள்லாம் இருந்ததுனால அது கொஞ்சம் மெதுவாக கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் ரெண்டாவது, இவரை மாதிரி தொடர் வெற்றியை கலைஞர் காலத்தில் திமுக பார்க்கல. தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வின்னு மாறி மாறி பார்த்தது. ஸோ அதனால் கலைஞருக்கே ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலினுக்கு கிராஃப் ஏறிட்டே இருக்கு.
19, 21, 24 ஏறிட்டே இருக்கு. அதனால கலைஞருக்கு அந்த கட்சி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு 13 வருஷம் வேற ஆட்சியில் இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் வந்து 77லேருந்து 89 வரையும் ஒரு ஆட்சியில் இல்லாத காலகட்டம். ஸோ அதனால் வந்து சரி 89 ஆட்சிக்கு வந்த உடனே டக்குன்னு பையனை கொண்டு மந்திரி ஆக்கினா என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. சரி 96 வந்தாங்க. 96 வந்த உடனே மேயர் ஆக்கிடலாம், அப்புறம் அமைச்சராக்கலாம் அப்படின்னு அனுபவம் பெறட்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் அவருடைய போக்கு டிலே ஆச்சு, அவருடைய ஏற்றம் வந்து டிலே ஆச்சு. இவருக்கு வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து வெற்றியை கண்டுட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து தலைவர்களும் சேலஞ்சு பண்ணுற மாதிரியான தலைவர்கள் இதுவரையும் இல்லை, இன்னைக்கு வரையும் இல்லை. அண்ணாமலை சொல்லிக்கலாம், இனிமேல் விஜய் என்ன மாதிரி ஓட்டு வாங்குவார் நமக்கு தெரியாது, அது ஒரு சேலஞ்சாக வருவாருன்னு தெரியாது. நீங்க சொல்வது சூழல் வந்து சாதகமாக போய் அப்படின்னு. இப்போ அடுத்து வந்து கட்சிக்குள் பதவி கொடுப்பது என்பதை தாண்டி ஆட்சி அதிகாரத்திலும் ஒரு பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து கொண்டு வருவது அப்படின்னு. முதல்வரும் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தார். 2 பேரும் ஆட்சி அதிகாரத்தில் எப்படி அனுபவம் பெற்றார்கள் அப்படின்றதையும் கட்டுரை பேசுது. கலைஞர் அவர்கள் வந்து நல்ல பெரிய மூத்த அதிகாரிகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு துணையாக கொண்டு வந்து அதிகாரத்தை கற்றுங்க, ஆட்சி நிர்வாகத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அதே போக்க தான் இவரும் கடைபிடிக்கிறார். இந்த புள்ளியில் 2 பேரும் ஒன்றா இணைகிறாங்கன்னு சொல்கிறத நேச்சுரலி நீங்கள் அவரை கொண்டு உட்கார வச்ச பிறகு அவருக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி கொஞ்சம் நிர்வாக ரீதியான பல விஷயங்களை வந்து நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவியாக வைக்கிறது மூலமாக அவருக்கு சொல்லித்தர முடியும். அவரை கொஞ்சம் இன்னும் அனுபவம் அவரை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும்னு கலைஞரும் ஸ்டாலின் இருந்தபோது அசோக்வர்தன் செட்டி போன்றவரெல்லாம் கொண்டாந்தார். ஆக்சுவலாக இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போது இவருக்கு உதயநிதிக்கும் வந்து இப்போ அதுல்யா மிஸ்ரா போன்றவரெல்லாம் அவங்க இருக்காங்க. ஸோ நிர்மல் மார்டின்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த சமயத்தில் இருந்தவர், ஸ்டாலின் கூட இருந்தவர். ஸோ நல்ல அனுபவ அதிகாரிகள்லாம் வந்து நல்ல அதிகாரிகள்லாம் இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஏன் என்ன காரணம்னா, நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அதிகாரிகளுக்கும் என்னென்னா மற்ற மந்திரிகளுக்கும் நீங்கள் உதயநிதிட்ட வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற மந்திரிகள்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சில விஷயங்கள் செய்வாங்க. உதயநிதிக்கு வந்து சீஃப் மினிஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்குறதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த விஷயத்தெல்லாம் அதிகாரிகள் தைரியமாக வந்து அவருக்கு அட்வைஸ் சொன்னாங்கன்னா அது எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கட்டுரையில் சொல்கிற முக்கியமான இடம், ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்போதுமே பிறர் சொல்வதை ரொம்ப காது கொடுத்து கேட்பார். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை அதிகாரிகள் மூலம் அறிந்து அந்த நிர்வாக அனுபவத்தை பெற்றார் அப்படின்னு. அப்படியே உதயநிதி அவர்களுக்கு ஒப்பிடுகிற போது இவரும் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கிறாரு, விஷயங்களை ரொம்ப கூர்மையாக கவனித்து கேட்குறாருன்னு அதிகாரிகள் சொன்னதாக இந்த கட்டுரை பதிவு செஞ்சிருக்கு. இந்த நிர்வாகத்தை கற்றுக்கொள்வதில் இந்த 2 பேர் ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கலைஞரோட அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் அந்த அடிச்சுவட்டில் வந்திருக்கிறதுனால அந்த ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அந்த கூர்மையான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இவங்க 2 பேர்ட்டையும் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஸ்டாலின் வந்து அதிகமாக பேச மாட்டார், கேட்டுகிட்டே இருப்பார், நீங்கள் சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் கூட உங்கள் பர்சனல் அனுபவத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க. அவரெல்லாம் பெரும்பாலும் வந்து கேட்டுகிட்டே இருப்பார். ரொம்ப அதிகமாக அவரோட மனசில் என்ன வச்சிருக்காரு தெரியாது. அவர் சமயத்தில் வந்து வெளிப்படுத்துவார், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இவர் வந்து டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிராஸ் பண்ணிட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதா அங்கே செக்ரட்டரியேட்டில் இருக்க அவருடைய அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஈவன் அரசியலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டால் விஜயகாந்த் பேசியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நான் சினிமா செய்திகள் படிக்கிறதில்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ டக்குன்னு ஒரு ரியாக்ட் பண்ணுறது வந்து அந்த கலைஞருடைய அந்த டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது ஸ்டாலினோட உதயநிதிக்கு அதிகமாக இருக்குது. கட்டுரையில் பிரியன் இதில் சொல்கிற இன்னொரு முக்கியமான இடம்ன்றது, அதிகாரிகள் வழி நடத்துகிறாங்க, மூத்த அதிகாரிகள் தான் இருக்காங்க அப்படின்றத தாண்டி இந்த கட்டுரையில் சொல்கிற ஒரு இடம்ன்றது, ஆய்வு கூட்டத்தில் ஒரு அதிகாரி ஒரு தகவலை சொல்கிறாரு, அது சரியான உறுதி செய்ய களத்துக்கே போகிறாரு. நிறைய இடங்களில் இப்போ தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லாம் நேரடியாக போய் கிராஸ் செக் பண்ணுறாரு. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்கிறது. எப்படி என்றைக்குமே இந்த அதிகாரிகளை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கிரவுண்டில் வேற ஒரு விஷயம் இருக்கும், அவங்க வேற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எல்லாமே மாதம் மும்மாரி பெய்கிறது மன்னான்னு சொல்கிற மாதிரி தான் அதிகாரிகள் பல பேர் இருப்பாங்க. ரொம்ப அப்படியே கேட்டக்கூடாது எல்லாத்தையும். ஆமாம், எல்லாத்தையும் கேட்டக்கூடாதுன்றது தான் கலைஞருடைய இது. கலைஞர் அதிகாரிகள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்க மாட்டார். ஈவன் எம்ஜிஆர் கூட அதிகாரிகள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்க மாட்டார். எம்ஜிஆர் வந்து பலவித சோர்ஸில் வெரிஃபை பண்ணுவார். ஓகே, அதிகாரிகளை வந்து முழுசாக நம்பினா மாதிரியும் தெரியணும், அதே சமயம் முழுசாகவும் நம்பக்கூடாது. ஒரு கிராஸ் செக். அந்த இடத்துல கலைஞரும் உஷாராக இருந்தார், உதயநிதியும் அந்த இடத்துல உஷாராக இருக்கிறதா அதிகாரிகள் சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டாலினும் வந்து அப்படி தான் இருப்பார். ஆனால் வந்து வெளிக்காமிக்க மாட்டார். அவர் அதிகாரிகள் சொல்கிறத நம்புற மாதிரி அப்படி இருப்பார்.
ஆனால் அவர் மனசுக்குள்ளே வேற ஒரு கணக்கு கணக்கு போடு. இன்னொன்று சொல்வது வந்து இப்போ அரசியலில் ஒரு முக்கியத்துவம், தேசிய அரசியலில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்ற பார்வையெல்லாம் ஒரு தலைவருக்கு இருக்கும்ல. அந்த இடத்தில் சொல்வது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஜார்க்கண்ட் முதல்வர் பதவியேற்பு விழாவா உதயநிதி அவர்கள் அனுப்பி வைப்பது, கேரளாவில் நடைபெற்ற இலக்கிய விழாவா உதயநிதி நீங்கள் போய் பங்கெடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறது இல்லை. அது அந்த பார்வை எப்படி பார்க்குறேன்? தேசிய அரசியலில் அவருக்கான அந்த முக்கியத்துவம் மற்ற லீடர்ஸ்லாம் எப்படி உதயநிதி இல்லை, இது எப்படி திமுக வந்து அகில இந்திய அரசியலில் வந்து தன்னை ஒரு முக்கியமான இடத்துல நிலைநிறுத்திருக்கு, ஸ்டாலின் எந்த ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காரோ அந்த இடத்துக்கு அடுத்ததாக அவரை தயார் பண்ணுறாங்க. எப்படி தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்து எந்த ஒரு இடத்துக்கு அவரை தயார்படுத்துறாங்களோ அதே மாதிரி அகில இந்திய அளவில் அரசியலில் ஸ்டாலின் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல அவர் போய் நிற்கணும் இல்லையா? அதற்கான ஏற்பாடுகள் தான் அவரை நீங்கள் அண்டை மாநிலத்தில் அனுப்புறது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வாய்ப்பு எப்படி வருதுன்னா முதல்வருடைய மகன் என்றனால வாய்ப்பு வருது. அதனால் இதை எப்படி அவர் பயன்படுத்திக்கிறார் அப்படின்றது, அந்த பயன்படுத்துறது மூலமாக கட்சிக்காரர்களுக்கு இப்போ என்ன சார், ஜெயலலிதா இருந்து 8 வருஷம் ஆச்சு சார், இன்னும் அதிமுகவில் இன்னும் சின்ன பிரச்சனையே ஓயலை, அதை பற்றின பிரச்சனையே ஓயலை, இன்னும் தகராறு போயிட்டு இருக்கு. எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்த தலைவர் ரெடியாக இருக்காரு, எங்களுக்கு ஸ்மூத்தாக செய்யலாயிட்டு ஃபியூச்சர் எங்களுக்கு எந்த விதமான கவலை இல்லைன்றது அவங்களுடைய பாயிண்டாக இருக்கு. நிறைவாக இவ்வளவு அவருடைய பயணம் எதிர்காலத்தெல்லாம் பேசின இந்த கட்டுரை எங்கே முடியுது அப்படின்னா, அடுத்து அவர் முதலமைச்சர் அப்படின்ற இடத்திற்கு கூட நகரலாம், களம் அப்படி இருந்தாலும் கூட விஜய், அண்ணாமலை இவங்களை இந்த இளம் தலைவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சவாலை கோடிட்டு தான் அந்த கட்டுரை முடியுது. அந்த சவால் எப்படி இருக்குன்னு, முக்கியமான எதிர்கட்சியான அதிமுகவில் ஒரு உதயநிதிக்கு ஈக்குவலாக ஒரு இளைஞரை நம்மளால் கோட் பண்ண முடியல பார்த்தீங்களா? முக்கியமான எதிர்கட்சி அதிமுக, நம்ம கோட் பண்ணுறது வேற ஒரு கட்சியிலேருந்து 2 பேரை கோட் பண்ணுறோம். நம்ம முக்கியமான எதிர்கட்சி அதிமுகவுக்கு ஒரு தலைவரை தயார் பண்ண முடியல, ஒரு இளைஞர் தலைவரை உதயநிதிக்கு போட்டியாக தயார் பண்ண முடியல. நம்ம நீங்கள் கேட்குற கேள்வியே அண்ணாமலை அல்லது விஜய். ஆனால் உதயநிதியோட பலம் என்னன்னா, உதயநிதி மட்டுமே அவருக்கு பலம். உதயநிதி என்கிற அவருடைய ஆளுமை மட்டுமே அவருக்கு பலம் இல்லை, அந்த பலம் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனோட பலம், அந்த திமுக என்கிற அமைப்போட பலம். அந்த திமுக என்கிற அமைப்பு கட்டமைப்பு பலமாக இருக்கிறவரையும் உதயநிதி பலமாக இருப்பார். ஆனால் அந்த திமுக என்கிற கட்டமைப்பு பலமாக இருக்கணும்னா உதயநிதியோட செயல்பாடுகளும் பலமாக இருக்கணும், எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கணும். வரப்போற எலெக்ஷன்ல நீங்க ஒருங்கிணைப்பு கமிட்டியில நீங்க இருக்கீங்க, அதுல உங்களுடைய ஆட்களை நிறைய பேர் எம்எல்ஏக்களா கொண்டு வருவீங்க. ஃபியூச்சர் எதிர்கால திமுகன்றது உங்க கையில தான் இருக்க போகுது. அந்த கட்சி இன்னும் பலமா இருக்கணும்னா உங்க செயல்பாடுகளும் முக்கியம், அதே மாதிரி கட்சியோடைய அந்த கட்டமைப்பும் உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். ரெண்டும் இணைந்து பயணிக்கணும். அது ஸ்டாலினுக்கு சாத்தியமாச்சு, உதயநிதிக்கு சாத்தியமாகுமா? வரப்போற எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுற மக்கள் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க, நம்ம போடுற ஓட்டு ஸ்டாலினுக்கா உதயநிதிக்கான்ட்டு. அது ஓட்டு போட்டு திமுக வின் பண்ணிட்டுனா உதயநிதிக்கு ஏற்றம் தான். இல்ல நம்ம ஸ்டாலின் நினைச்சு ஓட்டு போட்டு உதயநிதி வருவாரு, எதிர்கட்சியில் வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த பிரச்சாரத்தை மக்கள் எப்படி பார்க்க போறாங்கன்றத எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திருப்பிரியன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.